ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் யுப்ரமும் அபி எப்படியாச்சும் நம்ம இவர்கிட்ட அந்த முரளிகிருஷ்ணோட விஷயத்த சொல்லிடலாமா? ஏன்னா அவன் நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை அப்படின்ட்டு அபி நினச்சாலுமே இல்லை வேண்டாம் சொன்னால் இவர் டக்குன்னு கோவப்பட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆகிட்டு அஞ்சலியக்கா உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா தேவையில்லாத சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இருந்தாலுமே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பதட்டமும் அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்றாங்க ராகு. அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்றாங்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவ அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாளா இல்லை சொல்லாத நம்ம கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறாளா ஒன்றுமே புரிய மாட்டேங்கிட்டு ராகு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. இவ எத்தனை நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை சொல்லாத அப்படியே மறைச்சிட்டு இருக்க போறான்னு நானும் பார்க்குறேன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அந்த விஷயத்த அவ சொல்லிதான் ஆகணும், சொல்லும் போது பார்த்துக்கலான்ட்டு ராகு கோவமா இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.